மிதுன ராசிக்கு தான் குரு பகவான் வரார். இதை வந்து ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜென்ம குரு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசிக்கு வந்துட்டு தான் இருக்கும். அப்போது எல்லா வருஷமே யாரோ ஒருத்தருக்கு ஜென்ம குரு, அந்த பலன் ஒரே மாதிரி இருக்காது. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இவர் வந்து குரு பகவானுக்கு பகை கிரகம். இந்த மிதுன ராசிக்கு குரு வரும்போது அது அவருக்கு பகை வீடாக போயிடுது. அப்போ ஜென்ம குருவினால உங்களுக்கு வந்து பலன் இருக்காது. அதிகமாக கஷ்டம் தான் நீங்கள் பட போகிறீங்க. நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை தான் நம்புவீங்க நீங்கள். குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து மெய்ஞானம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சரின்னு படுதோ இல்லையோ பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும். வீட்டில் எப்பயுமே அப்பா வீட்டிலே இருக்கார், உங்களை பார்த்துட்டே இருக்கார், நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து என் காலத்தில் சொல்கிறேன், இந்த காலத்தில் அப்பாவும் பசங்களும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கீங்க. அதே போல் டீச்சர் வந்து பார்த்துட்டே இருக்கார் உங்களை, சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்றத நினைவில் கொள்ளுங்கள். எதிர்த்து பேசக்கூடாது. இயற்கையிலே நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது யாராவது எதாவது சொன்னால் ஏன், எதுக்கு, செய்யலைன்னா என்ன, செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த ஓராண்டு காலம் இதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. 5, 7, 9ஆம் இடங்களை குரு பார்க்குறாரு. அதனால் திருமணம் நடக்கும், புத்திர பேர் கிடைக்கும், நல்லா படிக்க முடியும். நீங்கள் வந்து வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், எல்லா பலனும் இருக்குது மேற்சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கும்போது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்போது கிருஷ்ணரை தினந்தோறும் வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும்.